சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சப்பாத்தி சாப்பிடலாமா? ஏன்னா சாப்பாடு சாப்பிட்டா சர்க்கரை கூடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம்? இப்போ நீங்கள் சப்பாத்தின்னு நீங்கள் சொல்லும்போதும் அரிசி சாதம்னு சொல்லும்போது இது எல்லாமே மாவுச்சத்து உள்ள உணவுகள் தான். நீங்கள் பொதுவாக மக்களிடத்தில் அதிகமாக நிறையா பேர் சொல்கிறாங்க, நான் மருத்துவர்கிட்ட போனேனுங்க, அவங்க வந்து நீ இந்தியாவில் பிறந்துட்டீங்களா, உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அது மருத்துவரை குறை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. மருத்துவர் சொல்வது உண்மைதான். சப்பாத்தி சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குணமாகுமா அப்படின்னா, சப்பாத்தி சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குணமாகாது. அரிசி சாப்பாடு சாப்பிட்றதுனால தான் சர்க்கரை வியாதி வருது அப்படிங்கிறதும் உண்மை கிடையாது. இப்போ நம்ம பாரம்பரிய அரிசி உணவுகள் இருக்குது, நம்ம அதை சாப்பிட்டுட்டு இருந்த வரைக்கும் நமக்கு ஆரோக்கியமாக தான் இருந்தோம். அதுவும் மாவுச்சத்து தான். அரிசிகள் பார்த்தீங்கன்னாலும் நம்ம மாப்பிள்ளை சம்பாலேருந்து நம்ம மற்ற பாரம்பரிய அரிசி வகைகள் சாப்பிடும்போது ஆரோக்கியமாக தான் இருந்தோம். இப்போ மருத்துவர்கள் சொல்கிறாங்க சர்க்கரை வியாதி இருக்குது, அரிசி உணவுகள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரிசி உணவு சாப்பிடாதீங்க அப்படின்னு மருத்துவர் ஏன் சொல்கிறாங்க? இப்போ ஏன் மருத்துவரை நம்ம குறை சொல்லணும்? மருத்துவரை குறை சொல்லக்கூடாது, நம்ம அதை யோசிக்கணும். அரிசி உணவுகளை சாப்பிட்டால் ஏன் நமக்கு சர்க்கரை வியாதி வருது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகளில் இருந்து தயாரிக்கப்படுது. அப்போ அதில் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய வீரியம் குறைஞ்சிருச்சுங்களா, முதல் விடயம். ரெண்டாவது, நம்ம விளைவிக்கும் போதே அது ஏகப்பட்ட ரசாயனத்தை அதை தெளித்து அந்த உணவுகளை விளைவிக்கிறோம். அந்த ரசாயன கலவைகளையும் கலந்து நம்ம உணவுகளாக உட்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த உணவுப் பொருட்கள் பளபளப்பாக இருக்கணுங்கிறதுக்காகவும், நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கணும், பூச்சிகள் எல்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் பலவிதமான பாலிசிடன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பட்டை தீட்டப்பட்ட அரிசி ரகங்களாக மாற்றப்பட்டு இவைகளெல்லாம் வந்து கெட்டு போகாத ஒரு தன்மைக்கு இருக்கிறதுக்கு பலவிதமான செயல்முறைகள் செய்து வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுது? வெறும் சக்கையை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ அரிசி சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி அரிசி உணவுகளை சாப்பிட்டா கட்டாயமாக சர்க்கரை வியாதி இல்லை, எந்த வியாதி வேணாலும் வரும். இதுவே ரசாயனம் தெளிக்கப்படாமல், பட்டை தீட்டப்படாமல் இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரிய அரிசி ரக உணவுகளை உட்கொண்டால் நமக்கு இந்த அரிசி சாதம் சாப்பிட்டாலும் நமக்கு சர்க்கரை வியாதி வராது. சப்பாத்தி நம்மளுடைய பாரம்பரிய உணவா அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழகத்துக்கு கிடையாது. அது பஞ்சாபில் இருந்து, வடநாடுகளில் இருந்து, அங்கே பாரம்பரிய உணவு வகைகளில் இருந்து அங்கே இருந்திருக்கு, அவங்க செஞ்சு சாப்பிட்றாங்க. நமக்கு மாற்று ஒரு பொருள், உணவுப் பொருள் அப்படின்னு நமக்கு தேவை அப்படின்னும் போது சப்பாத்தி நம்ம எடுத்துக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய நாட்டில் இருக்க தட்ப வெப்பநிலைகளுக்கு இந்த சப்பாத்தி உகந்ததா அப்படின்னு பார்த்தா கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சப்பாத்திங்கிறது கோதுமை, அது வந்து உஷ்ணத்தை உடம்புல அதிகம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ வெறுமனே சப்பாத்தியை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் அது மேற்கொண்டு உஷ்ணத்தை அதிகப்படுத்தி அதை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு தான் ஏற்படும். இல்லை, அப்போ சப்பாத்தி சாப்பிட்றதுனால சர்க்கரை கட்டுக்குள்ளே இருக்காது? கட்டாயமாக இருக்காது, கட்டாயமாக இருக்குது. பசியை வேணால் போக்குமே தவிர சப்பாத்தி சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுதான் சொல்கிறேன், நம்மளோட தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற உணவுகள் என்ன, அதை தான் நம்ம என்னதான் மாற்று. இப்போ அரிசி தான் நம்ம சாப்பிட்டு பழகிறோம், சோறு பொங்கி தான் சாப்பிட்றோம். கண்டிப்பாக என்னதான் மாற்று அப்படின்னும் போது நான் அதை தான் சொல்கிறேன். சப்பாத்தி நீங்கள் சாப்பிடுங்க, நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. பழைய பதிவுகளையும் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். நீங்கள் வெறும் சப்பாத்தியை மட்டும் ஏன் நீங்கள் சாப்பிட்றீங்க? நீங்கள் வெறும் சப்பாத்திக்கு பதிலாக பீட்ரூட்டில் சப்பாத்தி செய்யுங்க, கேரட்டில் சப்பாத்தி செய்யுங்க, முட்டைக்கோஸில் சப்பாத்தி செய்யுங்க, வெள்ளரிக்காயில் சப்பாத்தி செய்யுங்க, கருணக்கிழங்கில் சப்பாத்தி செய்யுங்க, பல வகைகளில் சப்பாத்தி செய்யலாம். நிறைய இருக்குது, பாலக்கீரை வகைகள் இவைகள்லாம் இருக்குது, சப்பாத்தி செய்யலாம். இந்த கீரை வகைகளை 100 விதமான தோசைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சப்பாத்தி. வெறுமனே சப்பாத்தியை ஏன் சாப்பிட்றீங்க? வெறுமனே சப்பாத்தியை சாப்பிட்டால் வெறும் பசியை மட்டும்தான் போக்கும், அதுலேருந்து எந்த சத்தும் கிடைக்கும். வேற என்ன இருக்கும்? உயிர் வாழ்வதற்கு இந்த உடம்புக்கு சக்தி வேணும், அது மட்டும்தான் தரும். ஆனால் சர்க்கரை வியாதி போகாது. அப்போ இந்த மாதிரி சப்பாத்திகளையும் மாற்றிக்கோங்க.